காஞ்சி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பாரவட்டும். வங்க கடல் அலைகள் வந்து மோதுகின்ற தங்கத் தமிழகத்தில் தனிப்பெரும் சிறப்பு பெற்று இப்பள்ளியில் நடைபெறும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பினை காட்டி அறிவினை ஊட்டும் ஆசிரியர் சான்றோர்களுக்கும் பசங்கன்றை கண்டத்துக்கு பாசம் நெசும் பாராமல் தன் மகனை தேர்காலில் தயங்காமல் இட்டுக் கொண்டு மனுநீதி சோழன் போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நந்தவன சோழையாக அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இம்மண்ணில் சாகாவரம் பெற்ற நெகிழியை பற்றித்தான். அடித்து அடித்து அலுமினியமும் இடித்து இடித்து இரும்பும் தட்டி தட்டி தங்கமும் எடுத்து மாத்தட்டி கொள்ளும் மானத பதரே. நெகிழி 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பிராக்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பலப்படிக்கிறாய் படப்படுக்கிறாய் பல பயணம் தருகிறாய் காலனுக்கு கீழ்ப்படிந்து ஏன் பணியை மறுக்கிறாய். பொம்மையாகிறாய் பல பொருளுமாகிறாய் அதை சுமக்கும் பையமாகிறாய் காலம் கடந்த பின்றும் ஏன் உருமாற மறுக்கிறாய். மண்ணில் தவிர்க்கிறாய் மண்ணில் புதைகிறாய் மண்மலும் கொழிக்க பயிர்கள் செழிக்க ஏன் மக்க மறுக்கிறாய். பூக்களாகி இலைகளாகி காய்களாகி இலை கனிகளாகி கண்ணாலே காண்பதற்கு கவின் மிகுந்து இருக்கிறாய். பொலிவிழந்த பின்னும் ஏன் மக்க மறுக்கிறாய். மெச்சும்படி சாதனைகள் பல துறையில் புரிகிறாய். எரித்த பின்னும் ஏன் நஞ்சை உமிழ்கிறாய். நிலையில்லாத உலகில் வந்து ஏன் நிலைத்து நிற்க பார்க்கிறாய். மண்ணுக்குள் மக்காது எரித்தாலும் முக்காது ஓசனையே ஓட்டையாக்கும் மண்ணையே மண்டலாக்கும் அது மட்டும் நிலைத்து நிற்கும் அரக்கனை அழித்திட எழுப்போம் புது அவதாரம் தவிர்ப்போம் இனி தவிர்ப்போம் நெகிழியை. 250 கிராம் கைபேசி எடுத்து செல்லும் நாம் 25 கிராம் மஞ்சள் துணிப்பையை எடுத்து செல்ல வேண்டும். பக்கமுக்கு பயன்படுத்த